வசந்தமாய் விடியல் உறந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் வழி இது ஆதவன் ஒளி அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் பரந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மனதாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. மரண மலராய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் இறை குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் வழி இது ஆதவன் ஒளி அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயருக்கு இசைவாடுவீர். அவரது புகழை மாட்சிப்படுத்துங்கள். அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பு சகோதரர் சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறை இறை மன்னிப்பை உணர்த்தும் ஞாயிறாக கொண்டாட வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகின்றோம். உயிர்த்த இயேசு தன் பாடுகளின் போது தனியே தன்னை விட்டுவிட்டு ஓடிய சீடர்களை தேடிச் சென்று மன்னிப்பின் மாண்பை தம் செயல்களின் மூலம் காட்டி அவர்களிடமே தன் இறையாட்சியை உலகமெங்கும் பறைசாற்றும் பணியை தருகிறார். அத்துடன் நிற்காமல் தன் உடனிருப்பு உலகம் முடியும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை சீடர்களின் மனதில் ஆழமாய் பதிவு செய்கிறார். 3 முறை மறுதலித்த பேதுருவிடம் அவரின்
ஆழமான அன்பை வெளிக்கொணர்ந்து அவரிடமே தன் நாடுகளாகிய நம்மை வழிநடத்தும் தலைமை பொறுப்பை கொடுக்கின்றார். எனவே அவரது மாபெரும் இரக்கம் நாமும் மன்னிப்பின் மாண்பை உணர்த்தும் இயேசுவின் உண்மை சீடராக வாழ இறை அருளை பெற வேண்டி இன்றைய திருப்பலி கொண்டாடங்களில் இயேசுவை நோக்கி மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, மக்களின் வேண்டல்களை கனிவாய் கேட்டருளும். வியத்தகு முறையிலங்களை படைத்தீர் என்றும் அதிலும் வியத்தகு முறையிலங்களை மீட்டருளினீர் என்றும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசியை கனிவுடன் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாக மக்களின் அடிமைத்தலையை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவ கரைபடிந்த எங்கள் மனித இயல்பை புதுப்பிறப்பளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக. பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுவதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருளமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா. 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 ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கனை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருதில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை
உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்க பெற்ற எளிமை உணர்வுடன் உம்மக்கள் என்றும் அக்களிப்பார்களாக. அதனாலும் சொந்த மக்கள் என்ற ஆட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாட்களுக்காக பேரின்பத்துடன் உறுதியான எதிர்நோக்குடன் காத்திருக்கச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இவற்றுக்கு நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 27 முதல் 32, மேலும் 40 41 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 27 தொடங்கி 32, மேலும் 40 41 முடிய. அந்நாட்களில் தலைமை குரு திருத்தூதர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்கக்கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழ செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இனி இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று திருத்தூதர்களுக்கு கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமைச் சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 30. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். 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 ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து எரிவரச் செய்தீர். சாவுக்குழியில் இறங்கி எனது உயிரை காத்தீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். இறையன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், தூயவரம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே எனக்கு செவிசாயும், என் மீது இறங்கும். ஆண்டவரே எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பெய்களின் நடனமாக மாற்றி விட்டீர். ஆகவே என் உள்ளம் உம்மை புகழ்ந்து பாடும், மௌனமாயிராது. என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். இரண்டாம் வாசகம். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் பெற தகுதி பெற்றது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 11 முதல் 14 முடிய. யோவான், நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அரியணையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வானதூதர்களின் குரலை கேட்டேன். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். பின்பு விண்ணுலகு, மண்ணுலகு, கீழுலகு, கடல் எங்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும்
புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என்று பாட கேட்டேன். அதற்கு அந்த 4 உயிர்களும் ஆமேன் என்றன. மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அனைத்தையும் படைத்தவர் அவரே. மானிட குலத்தின் மீது இரக்கம் கொண்டவரும் அவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 21 இறைவார்த்தைகள் 1 முதல் 19 முடிய. பின்னர் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவைச் சார்ந்த நத்தனியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இல்லை என்றார்கள். அவர் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்புச்சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலையில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலையில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார்.
இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். 2ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். 3ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உமக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயதாகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் நம்மை விட்டு அகல கடவுள். இறை இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இயேசு உயிர்த்து விட்டார் என்று மகிழ்ச்சியோடு இருக்கின்ற நமக்கு இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் வழியாக ஆண்டவர் ஒரு அழைப்பை நமக்கு தருகிறார் என்று சொல்லலாம். இன்றைய வாசகங்கள் தரும் அழைப்பு என்ன? முதலில் நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கடவுளுக்கு கீழ்ப்படிதல் என்றால் எல்லா ஆசியையும் அருளையும் பெற்றுத்தருகின்ற அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், பேதுருவையும் யோவானையும் தலைமை சங்கத்திலே நைய புடைத்து அவர்களுக்கு ஒரு கட்டளை தருகின்றார்கள். இனிமேல் இயேசுவை பற்றி நீங்கள் எங்கும் போதிக்கக்கூடாது என்று கட்டளை. ஆனால் பேதுருவும் யோவானும் சொன்ன பதில் என்ன? மனிதர்களாகிய உங்களுக்கு கீழ்ப்படிவதை விட ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது மேலானது அல்லவா? இப்போ நாங்கள் யாருக்கு கீழ்ப்படிவோம்? ஆண்டவருக்குத்தான் கீழ்ப்படிவோம். ஏனென்றால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது தான் உண்மையிலேயே நமக்கு மீட்பை தரக்கூடியது என்று அவர்கள் உணர்ந்து அங்கே அறிக்கையிடுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கம்போடியாவில் அந்த நாட்டினுடைய மன்னன் ஒரு கட்டளை பிறப்பித்திருந்தான். யாரும் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது, வழிபாட்டிற்கு செல்லக்கூடாது, ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது என்று. ஆனால் அந்த நாட்டிலுள்ள ஒரு சிற்றூரில் ஒரு குடும்பத்தினர் எந்த ஒரு பயமுமின்றி தங்களுடைய வீட்டிலே அவர்கள் வழிபாடுகளை நடத்தி கொண்டு வந்தார்கள். இதை அறிந்த அதிகாரிகள் அரசனிடம் சென்று சொல்ல அரசன்
அவர்களை பிடித்து வருமாறு கட்டளையிடுகிறார். அவர்களை பிடித்து வந்து கேட்டபொழுது, நாங்கள் ஆண்டவராகிய இயேசுவை வழிபடுவோம், நாங்கள் எதற்கும் அஞ்சவில்லை என்று அவர்கள் கூறினார்கள். எனவே அவர்களை கொலைக்களத்திற்கு இட்டுச் சென்று அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன தெரியுமா? நாங்கள் உங்களை சுட்டு கொல்லப் போகிறோம். உங்களை சுட்டு கொண்ட பிறகு உங்களை புதைக்க வேண்டிய புதைகுழியை நீங்களே தோண்டிக் கொள்ள வேண்டும். எனவே அவர்கள் தங்களுக்கான அந்த புதைக்கிற குழியை தோண்டிக் கொள்ளுகின்றார்கள், கல்லறையை தோண்டுகிறார்கள். அவர்கள் சுடுவதற்கு தயாராகும் பொழுது ஒரு சிறுவன் அங்கிருந்து காட்டிற்குள் தப்பி ஓட முயற்சி செய்கிறான். அப்போது அவனை சுடுவதற்காக ஒரு வீரன் துப்பாக்கியை நீட்டிய பொழுது அந்த குடும்பத்தின் தந்தை சொன்னார், ஐயா, இப்போ சுட வேண்டாம், நான் அவனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன், அதுக்கு பிறகு நீங்கள் எங்கள் எல்லாரையும் ஒன்று போல சுட்டு தள்ளுங்க அப்படின்னு. அந்த தந்தை சென்று அந்த சிறுவனிடம் சொன்னார், தம்பி, நீ ஏன் பயந்து ஓடுகிறாய்? இன்னும் சிறிது நேரத்திலே நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விண்ணகத்திலே சந்திக்கப் போகிறோம். அவர் நமக்கு நிலையான பரிசை தரப்போகிறார். ஏன் பயந்து ஓடுகிறாய் என்று கேட்க அந்த சிறுவன் மீண்டும் வருகிறான். அந்த குடும்பத்தினரை அவர்கள் சுட்டு கொன்று அவர்கள் தோண்டிய குழியிலே புதைத்து விடுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்பிக்கை. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளுகின்ற போது அவர் நமக்கு நிலையான பரிசை தருவார் என்ற நம்பிக்கை அந்த குடும்பத்தாரை கிறிஸ்துவுக்காக தங்களுடைய உயிரையும் துச்சமென மதித்து சான்று பகரச் செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, மனிதர்களாகிய உங்களுக்கு கீழ்ப்படிவதை விட ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதே மேல் என்ற அந்த யோவான், பேதுரு திருத்துதர்களுடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே பதிப்போம். ஒரு கீழ்ப்படிதல்னா என்ன? கீழ்ப்படிதல் என்பது சொன்னதெல்லாம் செய்வதா? அடிமைகள் கூட சொல்வதையெல்லாம் செய்கின்றார்கள். செல்லமாக வளர்க்கின்ற செல்ல பிராணிகள் கூட நாம் சொல்வதையெல்லாம் செய்கின்றன. அப்போ அது உண்மையான ஒரு கீழ்ப்படிதல் ஆகுமா என்றால் நிச்சயமாக இல்லை. மாறாக கடவுள் மீது கொண்ட அன்பினால் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தல், அதுதான் உண்மையான கீழ்ப்படிதல். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்தல், அதன் மூலம் நாம் கடவுளை அன்பு செய்கின்றோம். கடவுளை அன்பு செய்கின்றோம். நாம் மோசேயிடம் பேசிய கடவுளுக்குரிய வார்த்தைகளை நினைவு கூறுவோம். இன்னும் எத்தனை காலம் நான் பொறுத்து கொண்டிருப்பேன்? இந்த மக்கள் என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் இருப்பார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். இப்போ கடவுளுடைய கட்டளைகளை மக்கள் கடைபிடிக்கின்ற போதுதான் கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே அன்பு நிலவுகிறது. கடவுள் எப்பொழுதும் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கிறார், அதில் சந்தேகமே இல்லை. தவறு செய்தாலும் அவர் அன்பு செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் மனிதராகிய நாம் தான் பல சமயங்களிலே கடவுளுடைய கட்டளைகளை மறந்து விடுகிறோம். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 21வது வசனம், யாராவது வாசிங்க. யோவான் 14:21. என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். சொன்னது யாரு? இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கவில்லை என்றால் நாம் அவர் மீது அன்பு கொண்டவர்களாக வாழ முடியாது. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் அதைத்தான் நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும், அவருக்கு மட்டுமே கீழ்ப்படிய வேண்டும். அவருக்காக நாம் எதையும் துறப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். சீடர்களைப் போல அவர்கள் யோவானும் பேதுருவும் அவர்கள் பட்ட அவஸ்தைகளை
சவுக்கடிகளை எல்லாம் அவர்கள் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு தலைமைச் சங்கத்தை விட்டு வெளியேறினார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு காரணம் அவர்கள் இயேசுவின் மீது கொண்டிருந்த உண்மையான பேரன்பு. நற்செய்தியிலே உயிர்த்த இயேசு 3ஆம் முறையாக சீடர்களுக்கு தோன்றுகின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். சீடர்கள் இயேசுவினுடைய சிலுவை சாவுக்கு பின்னால் இருமுறை அவர்கள் உயிர்த்த ஆண்டவரை கண்டிருந்தாலும் அவர்கள் தங்களுடைய அந்த அறைக்குள்ளே முடங்கி கிடக்கின்றார்கள். எத்தனை நாள் தான் இப்படி கிடப்பது, நம்முடைய பிழைப்பை பார்க்க வேண்டாமா என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்து விடுகிறது. எனவே பேதுரு சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்கப் போகிறேன். முதல்ல அவர் மீன் பிடிச்சிட்டு தான் இருந்தார். அப்போ தான் இயேசு அவரை அழைத்தார். நீ மீன்களை பிடிப்பவனாக அல்ல, மனிதர்களை பிடிப்பவனாக்குவேன் என்று சொல்லி அழைத்தார். அந்த பேதுரு மீண்டும் என்ன செய்கின்றார்? மீன்பிடிக்க செல்கிறேன் என்கிறார். அவரோடு மற்ற சீடர்கள் அங்கே இருந்தவர்களும் சேர்ந்து மீன்பிடிக்க செல்கின்றார்கள். இரவு முழுவதும் அவர்கள் வலைகளை போட்டு மீன்களை பிடிக்க முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் மீன்கள் எதுவும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் கரைக்கு திரும்புகின்ற போது கரையிலே இயேசு நிற்பதை காணுகின்றார்கள். ஆனால் இயேசு என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் இயேசு அவர்களை அன்போடு அழைக்கின்றார். பிள்ளைகளே, மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா? எவ்வளவு அன்பான வார்த்தை! பிள்ளைகளே என்று அவர்களை அழைத்து மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா என்று சொன்ன பொழுது இல்லை என்று அவர்களுடைய பதில். சற்று ஆழத்தில் சென்று போடுங்கள் என்று சொன்னபோது வலைகள் கிழியாமல் 153 மீன்களை அந்த வலை ஏந்தி வந்தது என்று பார்க்கிறோம். இந்த நிகழ்வை பார்த்தவுடனே யோவான் சொல்லுகிறார், இயேசு அன்பு செய்த சீடர் யோவான் சொல்லுகிறார், அங்கே நிற்பவர் ஆண்டவர்தான். இதை கேட்ட உடனே பேதுருவினுடைய ரியாக்ஷன் என்ன பாருங்க. களைந்து வைத்திருந்த தன்னுடைய ஆடையை மீண்டும் அணிந்து கொண்டு அவர் கடலிலே குதிக்கின்றார். இதுக்கு முன்னால் அவர் கடலில் குதிக்கிறத பார்க்குறோம். இயேசு கடல் மீது நடந்து வரும் பொழுது அவர், ஆண்டவரே, நானும் கடல் மீது நடந்து வர எனக்கு கட்டளையிடும் என்கிறார். வா அப்படிங்கிறார். அவர் கடல் மீது நடந்து செல்லும் பொழுது பெரிய அலைகளை கண்டு அச்சமுறுகிறார். தண்ணீருக்குள் அவர் மூழ்க பார்க்கிறார். அப்போதான் இயேசுவை பார்த்து அவர் குரல் எழுப்புகிறார், ஆண்டவரே, நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன், நான் செத்து கொண்டிருக்கிறேன், என்னை காப்பாற்றும் என்று ஆண்டவர் இயேசு அவரை கைதூக்கி விட்டதை பார்க்கிறோம். ஆனால் இப்போது அவர் எந்த ஒரு பயமும் இன்றி துணிச்சலோடு கடலிலே குதித்து இயேசுவை சென்றடைகிறார். ஆம், இவ்வாறு அவர்கள் கரைக்கு வந்த பிறகு அங்கே இயேசு அவர்களுக்காக அப்பங்களையும் மீன்களையும் சுட்டு வைத்திருக்கிறார். நீங்கள் பிடித்த மீன்களையும் கொண்டு வாருங்கள் என்று அவற்றை கரிநெருப்பு மூட்டி இருந்த அடுப்பிலே வைத்து சுட்டு அவர்களோடு அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். இங்கே இயேசு தன்னுடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். தன்னுடைய உடனிருப்பினால் மட்டுமல்ல, அருட்சாதனங்கள் வழியாக நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். இன்றும் அவர் நமக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய நிலைமை என்ன என்று இன்று எண்ணி பார்ப்போம். இவ்வாறு இயேசுவை வந்தடைந்த பேதுருவிடம் இயேசு ஒரு கேள்வியை கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாயா? நீ என்னை அன்பு செய்கிறாயா என்ற ஒரு கேள்வியை ஆண்டவர் இயேசு கேட்கின்றார். அதற்கு சீமோன் பேதுரு சொன்ன பதில் என்ன? ஆண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்பது உமக்கு தெரியுமே. மீண்டும் கேட்கின்றார், இவர்களை விட நீ என்னை மிகுதியாக அன்பு செய்கின்றாயா? மீண்டும் அதே பதிலை சொல்லுகின்றார், நான் உம்மை அன்பு செய்கின்றேன் என்பது உமக்கு தெரியுமே என்று. 3வது முறையாகவும் கேட்கின்றார், நீ
என் மீது அன்பு செலுத்துகிறாயா? அப்போது பேதுரு கலக்கமுறுகிறார். 3 முறை நான் இவரை மறுதலித்தேன். 3 முறை என்னை பார்த்து கேட்கின்றார், நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று. எனவே 3ஆம் முறை கேட்டபோது சீமோன் அவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா? இந்த 3 முறையும் இயேசு அந்த சீடருக்கு, தலைமைச் சீடருக்கு கொடுத்த கட்டளை என்ன? என் ஆடுகளை பேணி வளர், என் ஆடுகளை மேய் என்பதுதான். இப்போ அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகின்ற நீ இந்த வார்த்தையோடு நின்றுவிடக்கூடாது. மாறாக என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய திருச்சபையை நீ பேண வேண்டும். அதுதான் நீ என்னை அன்பு செய்கிறாய் என்பதனுடைய அடையாளம். திருச்சபைக்கு நீ என்னுடைய கட்டளைகளை போதித்து அவர்களது கட்டளைகளை கடைபிடிக்கும்படி அவர்களை பேண வேண்டும், அவர்களை உருவாக்க வேண்டும். அதுதான் நீ எனக்கு காட்டுகின்ற அன்பு என்று அவருக்கு ஆண்டவர் இயேசு போதிக்கின்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்று ஒவ்வொரு கிறிஸ்தவனையை பார்த்தும் ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி இதுதான், நீ என்னை அன்பு செய்கின்றாயா அப்படிங்கிறது தான். உண்மையிலேயே நாம் அவரை அன்பு செய்தோம் என்றால் அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிப்போம். ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் தன்னுடைய நாட்டு மக்களிடம் தன்னுடைய பிறந்த நாளன்று எனக்கு ஏதாவது பரிசுகளை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று ஒரு அழைப்பை விடுத்தான். நிறைய பேர் பரிசை கொண்டு வந்தார்கள். ஒருவர் ஒரு விலை உயர்ந்த முத்தை கொண்டு வந்தார். அதை பார்த்த மன்னன் சற்று நேரம் ரசித்துவிட்டு, இதைவிட சிறந்தது இருக்குமே என்றார். ஒருத்தர் வைரத்தை கொண்டு வந்தார். அதையும் பார்த்த மன்னன் அதையும் நிராகரித்தான். வேலைப்பாடமைந்த தங்க பொருட்களை ஒருத்தர் கொண்டு வந்தார். அதையும் பார்த்துவிட்டு அதையும் அந்த மன்னன் நிராகரித்து விட்டான். இன்னும் எத்தனையோ பொருட்கள், அத்தனை பொருட்களையும் அவன் நிராகரித்து விட்டான். அவனுடைய அவையிலே இருந்த ஒரு புலவர் ஒரு சிறந்த நூலை கொண்டு வந்தார், ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தார். நீங்கள் சிறந்த கவிஞர் என்பது எனக்கு தெரியும், எனவே இந்த புத்தகத்தை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் என்று. அதையும் பார்த்து ரசித்துவிட்டு, இதைவிட சிறந்தது இருக்கலாம் அல்லவா என்றார் அந்த மன்னன். அப்போது ஒரு ஏழை விவசாயி மேலாடை கூட இல்லாமல் ஒரு கூடை நிறைய மாம்பழங்களை கொண்டு வருகிறான் மன்னனிடம். மன்னன் இது என்ன என்று கேட்கின்றார். அப்பொழுது அந்த விவசாயி சொல்லுகின்றார், மன்னரா, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் ஒரு கட்டளை தந்தீர்கள் நாட்டு மக்களுக்கு. உங்களுடைய வீட்டில் இடம் இருந்தால் ஓரிரு மரக்கன்றுகளை நடுங்கள் என்று ஒரு கட்டளை தந்தீர்கள். ஆனால் நாட்டு மக்கள் யாரும் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் நான் என்னுடைய வீட்டின் அருகிலே இருந்த அந்த வெற்றிடத்திலே ஒரு மரத்தை அல்ல, ஒரு தோப்பையே உருவாக்கினேன். அந்த மரங்களுடைய கனிகள் இவை என்று கொடுத்த பொழுது அந்த மன்னன் மனம் மகிழ்ந்தான். இதுதான் உண்மையான பரிசு, நான் வேண்டி விரும்புகின்ற பரிசு. ஏனென்றால் இவன் என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்திருக்கிறான், என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி இருக்கிறான். என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றாத எந்த பொருளும் எந்த மனிதரும் எனக்கு உகந்தவராக இருக்க முடியாது என்று அந்த மன்னன் அந்த மாம்பழங்களை ஏற்றுக்கொண்டான். ஆம் அன்புக்குரியவர்களே, கட்டளைகளை கடைபிடிப்பதின் வழியாக மட்டுமே நாம் கீழ்ப்படிய முடியும், நம்முடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். கடவுளுக்கு கீழ்ப்படிவது அவர்களுடைய மக்களை பேணி காப்பது என்பதை ஆண்டவர் இயேசு தலைமைச் சீடராகிய பேதுருவுக்கு கொடுத்த கட்டளையிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. என் ஆடுகளை பேணி வளர். நம்மை பார்த்தும் இந்த ஆண்டவர் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறார், மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். உண்மை பேர் சொல்லி அழைத்து
நீ என்னை அன்பு செய்கிறாயா? நம்முடைய பதில் என்ன? ஆண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன், ஆண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்பது உமக்கு தெரியுமே என்று சொல்லுகின்ற அளவிற்கு நாம் கடவுளோடு ஒன்றித்திருக்கின்றோமா? அவருடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா? எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்மள பலர் நான் ஆண்டவரை அன்பு செய்கிறேன், கடவுளை அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். எதை வச்சு சொல்கிறோம்? நான் வழிபாட்டுக்கு தவறுவதில்லை, திருப்பலிக்கு தவறுவதில்லை, திருவிழா கொண்டாடுகிறேன், தேர் இழுக்கும்போது உடன் இருக்கிறேன், காணிக்கைகளை செலுத்துகிறேன். இதுதான் நம்முடைய அன்பின் வெளிப்பாடா என்றால் நிச்சயமாக இல்லை. மாறாக நம்முடைய வழிபாடு, நம்முடைய அன்பு என்பது என்ன? வழிபாட்டிற்கு தரும் முக்கியத்துவத்தை நம்முடைய சக மனிதர்களுக்கு நாம் என்று தருகின்றோமோ அதுதான் உண்மையான அன்பாகும். மற்ற மனிதர்கள் மீது நாம் கொண்டிருக்கின்ற அக்கறை தான் ஆண்டவர் மீது நாம் காட்டுகின்ற அன்பாகும். அப்படித்தான் நாம் ஆண்டவரை அடைய முடியும். நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் சம்பாதிக்கிறோம், ஏன் மற்றவர்களை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டும், அக்கறைப்பட வேண்டும் என்று சிலர் கேட்கலாம். பிறர் துன்பம் கண்டு மனம் இறங்குகின்ற ஒரு நிலை ஏற்படவில்லை என்றால் கடவுளுடைய பிரசன்னம் இந்த உலகத்திலே என்றும் நிலைத்திருக்காது. எனவே மற்றவர்களுடைய துன்பத்தை கண்டு மனமிறங்குகின்ற போதுதான் அந்த மனிதனில் கூட நாம் கடவுளை காண முடிகின்றது. துன்பப்படுகின்ற மனிதனிலும் நாம் கடவுளை காண முடியும். சின்னம் சிறியன் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கின்றார். அதே சமயத்தில் அந்த மனம் இறங்குகின்ற மனிதன், கஷ்டப்படுகின்ற துன்பப்படுகின்ற மனிதனை பார்த்து மனம் இறங்குகின்ற மனிதனை பார்க்கின்ற பொழுது அந்த துன்பப்படுகின்ற மனிதனுக்கு அந்த மனிதனிலே கடவுளை காண முடியும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்மையே எண்ணி பார்க்க வேண்டும். பேதுரு அவருடைய அழைத்தலே கடற்கரையில்தான். அவர் முதல் முறை அழைக்கப்பட்ட போது அவர் இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டவரே, பாவி என்னை விட்டு அகலும். ஆனால் இயேசு, நீ மனிதரை பிடிப்பவராவாய் என்றார். நீ மனிதரை, திருச்சபையை கட்டி எழுப்பக்கூடியவன் ஆவாய் என்றார். இப்போவும் அவர் நம்மை பார்த்தும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நாம் தப்பித்து ஓடலாம், பாவி என்னை விட்டு அகலும் என்று. ஆனால் கடவுள் பாவியாகிய நம்மைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மைத்தான் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தாவீது மன்னன் கடவுளுடைய கட்டளைக்கு மீறி அவன் பாவம் செய்த பொழுது அவனை கடவுள் ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம், அவன் மனம் திரும்புகின்ற போது. எனவே நாமும் நம்முடைய பக்தி முயற்சிகள், நம்முடைய கடவுள் அன்பு என்பது இந்த வழிபாட்டோடு அல்லது நம்முடைய திரியாத்திரிகளோடு காணிக்கைகளோடு நின்றுவிடக்கூடாது. நம் உடனிருக்கின்ற சக மனிதர் மீது அக்கறையாக அது நீடிக்க வேண்டும். அது நம்முடைய கரங்கள் அவர்களை நோக்கி திரும்ப வேண்டும், அவர்களை அரவணைத்து கொள்ள வேண்டும். தன்னை உணவாக தந்தவர் ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசு இப்போவும் நமக்கு தம்மை உணவாக நற்கருணையிலே தருகின்றார். இதுதான் அருட்சாதனத்தினுடைய உண்மையான உட்கூறுகள். இதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த திருப்பலியிலே அவர் நற்கருணையில் தம்மை பிட்டு நமக்கு தருகிறார் என்றால் அதனுடைய பொருள் என்ன? நீங்களும் இவ்வாறு செய்யுங்கள். நாம் நம்மையே மற்றவருக்கு கையளிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், நீ பாறை, உன் மீது திருச்சபையை கட்டுவேன் என்று. ஆனால் இன்றும் இயேசு நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், உன் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று. நம்முடைய பதில்மொழி என்ன? நம்மை பார்த்து நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கின்ற ஆண்டவருக்கு நாம் சொல்லுகின்ற பதில் என்ன? அன்பு செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே பகைமைக்கு இடமில்லை. அன்பு செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே தீமைக்கு இடமில்லை.
அன்பு செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே அடக்குமுறைக்கு இடமில்லை. நாம் கடவுளை அன்பு செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுக்கு பாகுபாட்டிற்கு இடமில்லை. எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்ற உள்ளார்ந்த அன்போடு உயர்ந்த நோக்கத்தோடு நாம் திருச்சபையாக கட்டி எழுப்பப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். நம்மை ஆண்டவரிடம் கையளிப்போம். பேதுருவைப் போல, ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்பது தெரியுமே என்று சொன்னவரிடம் என் நாடுகளை பேணிமே என்று சொன்னவர் இன்று நம்மை பார்த்து உன் சகோதரனுக்கு உன்னுடைய உதவிக்கரம் நீட்டு என்று சொல்லி கொண்டிருக்கிறார். மற்றவர்களை அரவணைப்போம், துன்பப்படுகிறவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவோம், வேறுபாடுகளை, பாகுபாடுகளை, ஏற்றத்தாழ்வுகளை தகர்த்தெறிவோம். நாம் ஆண்டவருடைய அன்பு சீடர்களாக, அவரை அன்பு செய்கின்றவர்களாக வாழ்வோம். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். ஆவியாரை நம்புகிறேன், மாறினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைத்ததை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுக்களையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையையும் அவர் கண்ணோக்கி அருள் புரிவாராக. அன்பு தந்தையே, எம் இறைவா, எங்கள் திரு தந்தையின் ஆன்மீக வாழ்வு வளம் பெறவும் அருள்நிலையினர் பொதுநிலையினர் என்ற வேறுபாடுகளை கலைந்து உயிர்த்த ஆண்டவரின் உடனிருப்பு தொடர்ந்து திரு அவையில் பயணித்திட தேவையான அருளை பொழியுமாறு உயிர்த்த இயேசுவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனமாற்றத்தின் நாயகனே எம் இறைவா, இறை அழைத்தலின் மேன்மையை அனைத்து மாந்தரும் உணர்ந்து சுயநலம் கருதாமல் அழைத்தலின் மேன்மையை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தி திருச்சபைக்கு பணி செய்திட தங்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டி அருள் வளங்களை பொழிய வேண்டுமென்று உயிர்த்த இயேசுவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அணை கடந்த உனது அன்பின் எம் அரவணைக்கும் இறைவா, இன்று உலகில் நடைபெறும் கிறிஸ்துவருக்கு எதிராக தீவிரமான தாக்குதலால் துறவற வாழ்வை எதிர்கொண்டு எதிராக நடைபெறும் வன்முறைகளை மனதின்
பெயர்களை ஆங்குவமாக நடைபெறும் செயல்களை இனம் கண்டு மனிதர் வாழ்வில் மேன்மையான அவருக்கு உணரவும் உமது ஆவியின் ஆற்றலை அவருக்கு உணர்ந்து சான்றாக வாழ வளம் வேண்டுமென்று உயிர்த்த இயேசுவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், நோயாளிகள் ஆகியோரின் உமது அன்பையும் இரக்கத்தையும் அவர்கள் வாழ்வில் ஏற்று பெற தேவையான உதவிகளை செய்யும் நல்ல மனதை எங்களுக்கு தருமாறு உயிர்த்த இயேசுவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் பரம தந்தையை நோக்கி அமைதியாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சிறப்பாக புதிய திருத்தந்தை விரைவில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அந்த தேர்தலுக்காகவும் நாம் சிறப்பாக அமைதியாக ஜெபிப்போம். இறைவா, மக்களுடைய வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறதென நீர் அறிவீர். உம்முடைய நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கின்ற இந்த மன்றாட்டுக்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தருள்வீராக. நாங்கள் கேட்ட வரங்களையும் இன்னும் எங்களுக்கு தேவை எவை என்று நீர் அறிந்திருக்கின்றீரோ அந்த கொடைகளையும் எங்களுக்கு ஏந்து எங்களுடைய வாழ்வை நீர் நிறைவு செய்தருளும். எங்களுடைய பலத்தில் அல்ல, உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமா தலைவனும் வீடத்தில் காணிகையா தகுதியில்லா என்னை தயையுடன் ஏற்பார் பலி பொருளா பதனை படைத்திட வந்தே உம் திருப்பதத்தில் என்னை ஏற்க வேண்டும். உம் அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட உவந்து நீர் ஏற்பி ஏழை என் காணிக்கை இறைவாயே பார் இறைக்கும் உறவாய் இறைவா இணைப்பார் என் வாழ்வை இனிதார் தந்தே வாழ்வினை அர்ப்பணமா தகுதியில்லா என்னை
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் வாக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு இருந்தே அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் ஒப்புக் கொடுக்கும் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சந்தியாகப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மிமன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். அமைதி உரித்தாக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல்
இறக்கவையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றார். சம்மதமே இறைவா. மலையாய் நான் கணித்த பெரும் காரியமும் உயிர் காவியமும் மறைந்தே போனது. மலையாய் நான் கணித்த
திருவாக உனை நினைத்து உயிருறவாகவே நெஞ்சில் பதித்து திருவாக உனை நினைத்து உயர் உறவாகவே நெஞ்சில் பதித்து உன் பெயரை சாற்றிடவே நலம் தரவே என்னை அழைக்கின்றார். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. உன் மாலையிலே ஒரு மலராகவும் மாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. அறிவிப்புகள். இவ்வாரத்தில் திருச்சபையின் திருவிழாக்கள். மே மாதம் 4ஆம் தேதி இன்று பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு. 10ஆம் தேதி சனிக்கிழமை புனித தமியான் யோசேப்பு விருப்ப நினைவு. 11ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இறை அழைத்தல் ஞாயிறாக கொண்டாடப்படும். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு 10ஆம் தேதி வருகின்ற சனிக்கிழமை மாலையில் VBS நிறைவு விழா நடைபெறும். ஏன்னா 11ஆம் தேதி புளிச்சிக்குளம் பாத்திமா அன்னை ஆலயத்திலே மாலையில் கொடியேற்றம் இருக்கும். எனவே 10ஆம் தேதி மாலையில் நிறைவுறும். அதன் பிறகு 3 நாட்கள் வகுப்பு உண்டு. 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை திருப்பலிக்கு பிறகு நம்முடைய மறை மாவட்ட முதன்மை குரு மற்றும் மறைவட்ட அதிபர் நம்மை சந்திப்பர். அன்பிய பொறுப்பாளர்கள், ஊர் பொறுப்பாளர்கள், கிளைப்பங்கு தலைவர்கள் மற்றும் பக்த சபை தலைவர்கள், அருட்சகோதரிகள், உபதேசியார் எல்லாரும் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று காலையில் 10:30 மணிக்கு மடத்தூரிலும் மாலையில் 7 மணிக்கு புளிச்சிக்குளத்திலும் ஞாயிறு திருப்பலிகள் நடைபெறும். 11ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை புளிச்சிக்குளத்தில் திருவிழாவிற்கு கொடியேற்றம் நடைபெறும். 12 நவநாள் திருப்பலி. 13ஆம் தேதி திருவிழா திருப்பலி நடைபெறும். இறைமக்கள் நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு பாத்திமா அன்னையின் அருள் வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, பசிப்பணி ஒழிப்பு இயக்கத்திற்காக உங்களுடைய இல்லங்களிலே உண்டியல்கள் தரப்பட்டன. இந்த ஆண்டு ஏறத்தாழ எல்லா உண்டியல்களும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 20 உண்டியல்கள் வரவில்லை, மற்றபடி எல்லாம் வந்திருக்கிறது. அதன்படி புளிச்சிக்குளத்திலிருந்து 4628 ரூபாய் வரவு, மடத்தூர் 8894 ரூபாய், நம்முடைய ஊரில் அன்னை தெரசா அன்பியம் 13944 ரூபாய், யோசேப் அன்பியம் 8524 ரூபாய், லூக்கா அன்பியம் 6071 ரூபாய், ஆரோக்கிய மதான்பியம் 11051
93 ரூபாய். சவரியார் அன்பியம் 6439 ரூபாய். மோசே அன்பியம் 8737 ரூபாய். மொத்தம் 68,330 ரூபாய் வந்திருக்கிறது. இது பசிப்பணி ஒழிப்பு இயக்கத்திற்காக நம்முடைய மறை மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கடந்த ஆண்டை விட இது ஏறத்தாழ 2 மடங்காகி இருக்கிறது. உங்களுடைய தாராள உள்ளத்தை பாராட்டுகிறேன். எல்லாரும் கரவொலி எழுப்பி ஒருவருக்கு ஒருவர் நம்மையே பாராட்டுகிறோம். இன்றைய திருப்பலியை சிறப்பித்த லூக்கா அன்பிய குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் ஆரோக்கிய மாதா அன்பிய குடும்பத்தினர். அன்புக்குரியவர்களே, இந்த மே மாதம் அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். நல்லா பாடுவாங்க அழகா. மே மாதம் வந்தவுடனே தேவதாயின் மாதம் இது வல்லவோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சிறப்பு செய்கின்ற பழக்கம் நம்முடைய திரு அவையிலே எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. சில ஊரில் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்றி நற்கருணை ஆசிர் நிறைவேற்றுவாங்க. இன்னும் வந்திருக்கின்ற பக்தர்களுக்கு குடும்பத்தினர் அல்லது அன்பியம் சார்பாக ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்க, அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் அல்லது காஃபி இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அது மாதிரி சிறப்பாக அந்த அன்னைக்குரிய நாளை கொண்டாடுவது வழக்கம். இன்னும் சில ஊர்களில் இறுதி நாளாகிய மே 31 மேளதாளத்தோட அன்னையினுடைய திருவுருவ பவனியும் கூட நடத்தி சிறப்பு செய்வார்கள். அந்த அளவிற்கு அன்னை பக்தியானது நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய கத்தோலிக்கர்களுடைய இரத்தத்தோடு ஊறியது. நம்முடைய ஊரிலும் நேற்று சனிக்கிழமை ஆதலால் திருப்பலியை தொடர்ந்து அன்னையினுடைய பிரார்த்தனையை பாடி நற்கருணை ஆசிர் கொடுத்தேன். ஆனால் தலைவெள்ளிக்கிழமை வந்த கூட்டம் கூட நேற்று வரல. கொஞ்சம் நம்ம பழகிக்கொள்ளணும். எல்லாரும் வந்து பங்கெடுப்பது மிகச்சிறப்பானது. ஒருவேளை வார நாட்களிலே மாலையில் திருப்பலி இல்லை என்றால் கூட எல்லாரும் சேர்ந்து ஜெபமாலை ஜெபித்து அன்னையினுடைய பிரார்த்தனையை பாடி அன்னைக்கு புகழஞ்சலி செலுத்துவது நம்முடைய குடும்பம் வளம் பெற உதவி புரியும். எனவே இன்றைக்கு நாம் இந்த நேரத்தில் எல்லாரும் எழுந்து நிற்போம். நன்றி மன்றாட்டிற்கு பிறகு அன்னையினுடைய பிரார்த்தனையை பாடி அதன் பிறகு நாம் இறை ஆசிரோடு கலந்து செல்வோம். எல்லோரும் எழுந்து நிற்போம். புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க மன்றாடுவோம். அன்பே உருவான எங்கள் விண்ணக தந்தையே, அன்பே உருவான எங்கள் விண்ணக தந்தையே, நல்ல ஆயனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசுவே, நல்ல ஆயனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசுவே, எங்கள் வழிகாட்டியும் தேற்றரவு வளமான தூய ஆவியாரே, எங்கள் வழிகாட்டியும் தேற்றரவுமான தூய ஆவியாரே, நம்பிக்கை நிறை மன்றாட்டுடன் காத்திருக்கும் எங்கள் திறந்த இதயங்களை உம் பக்கமாய் திருப்பியுள்ளோம். தந்தையே நீர் என்றென்றும் உமது திரு அவையை பராமரித்து வந்துள்ளீர். உமது திருமந்தையை உமது திருவுளத்திற்கு ஏற்ப உயர்த்தியும் உள்ளீர். உம் ஞான நிறை ஆவியாரை கர்தினால் பேரவையின் மீது பொழிந்து அவர்களை ஒரே மனத்தோராய் நெறிப்படுத்தி அருளும். உமது மாட்சிமிகு திருவுளத்தை தங்களது இறை வேண்டலால் உயிர்த்துணர்ந்து
அவர்கள் வழிநடத்தப்படுவார்களாக. அவர்கள் வழிநடத்தப்படுவாராக. ஆண்டவரே, நீர் அனைவரின் உள்ளங்களையும் ஆய்ந்தறிபவர். நீர் யாரை புனித பேதுருவின் திருப்பிடத்திற்கு தெரிந்துள்ளீர் என உமது திரு விருப்பத்தை வெளிப்படுத்துவீராக. புதிய திருத்தந்தை இறைவேண்டலின் மேன்மை மிக்கவராகவும் உண்மை நிறை திருப்பணியாளராகவும் மென்மை நிறைந்தவராகவும் அதே நேரத்தில் துணிவு மிக்கவராகவும் பரிவுள்ளம் கொண்டவராகவும் முது தூய அன்பின் ஆழமாக வேரூன்றியவராகவும் இருந்திட அருள் புரியும். திரு அவையின் தாய் புனிதமிக்க கன்னிமரியாள் அதன் பாதுகாவலரும் பராமரிப்பவருமான புனித யோசேப்பு மற்றும் புனிதர்களான பேதுரு மற்றும் பவுல் ஆகியோரின் பரிந்துரையால் நடக்கவிருக்கும் புதிய திருத்தந்தையின் தேர்வு திரு அவைக்கு புத்துணர்வும் உலகத்திற்கு புதிய நம்பிக்கையும் கிடைப்பதாக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் வாழ்வளிப்பவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான உம்மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புதுநன்மை எடுக்கிற சிறுவர் சிறுமியருக்கு மாலை நேரத்தில் வகுப்புகள் நடைபெறும். அருட்சகோதரிகள் உங்களுக்கு சொல்கிறபடி குறித்த நேரத்திலே வந்து புதுநன்மைக்கு தயாரித்துக் கொள்ளவும் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது எல்லோரும் இணைந்து நின்று கொண்டே அன்னையினுடைய பிரார்த்தனையை பாடுவோம். கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி தயவாயிரும் கிறிஸ்துவே பிரார்த்தனை கேட்டருளும் பரத்தை படைத்த பிதா சர்வேஸ்வரா எங்களை உலகத்தை மீட்ட சுதன் தேவா பரிசுத்த ஆவி சர்வேஸ்வரா தம திருத்துவ ஏக சர்வேஸ்வரா மரியாயே சர்வேசனுடைய மாதாவே கண்ணியரில் நல்ல கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அத்தியந்த விரத்தி மாதாவே
பழுதற்ற கண்ணி மாதாவே, கண்ணி சுத்தங்கெடாத மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அன்புக்குரிய மாதாவே, ஆச்சரியமுள்ள மாதாவே, நல்லாலோசனை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சிருஷ்டிகருடைய மாதாவே, இரட்சகருடைய மாதாவே, மகா புத்தியுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வணக்கத்திற்குரிய கன்னிகையே, துதிக்கையுரியமான கன்னிகையே, சக்தியுடையதான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தயை மிகுந்த கன்னிகையே, விசுவாசியான கன்னிகையே, தருமத்தினுடைய கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஞானத்திற்கு இருப்பிடமே, எங்கள் சந்தோஷத்தின் காரணமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகிமைக்குரிய பாத்திரமே, அத்தியந்த பக்தி மிகு பாத்திரமே, ரகசிய ரோஜா புஷ்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாவீது ராஜாவின் உப்பரிகையே, தந்தமயமான உப்பரிகையே, சொர்ணமயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வாக்கு தத்தத்தின் பெட்டகமே, பரலோகத்தினுடைய வாசலே, விடிய காலத்தின் நட்சத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வியாதிகாரருக்கு ஆரோக்கியமே, ஆவிகளுக்கு அடைக்கலமே, கஷ்டப்படுவோரின் நேச்சரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்தவர்களுடைய சகாயமே, சம்மனசுகளின் ராகினியே, பிதாக்களின் ராகினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தீர்க்கதரிசிகளின் ராக்கினியே, அப்போஸ்தலர்களின் ராக்கினியே, வேத சாட்சிகளின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துதியர்களுடைய ராக்கினியே, கன்னியர்களுடைய ராக்கினியே, சகல புனிதர்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜென்ம பாவமில்லா ராக்கினியே, திருச்செபமாலையின் ராக்கினியே, எங்கள் சமாதான ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி பொருவையா, உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும் உலகின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி பொருவையா, உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி பொருவையா, உன்னத இயேசு கிறிஸ்து
புனித அன்னையே, இதோ உம் அடைக்கலம் நாடி வந்தோம். எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதையும். மாட்சிக்குரிய கன்னிகையே, விண்ணுலக பேறு பெற்ற அரசியே, அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படியாக இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெயிப்போமாக. இறைவா, முழு மனதுடன் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பங்களை கண்ணோக்கி அருளும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையாசிற்கு தலைவணங்கி மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளங்கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலைவாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமொழிக்கு நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக விட்டையடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இன்று அன்பு பிள்ளை சஹானா தன்னுடைய 6வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அந்த பிள்ளைங்கிறதாலும் முன்னால் ஓடி வரட்டும். சஹானா, எல்லாரும் சஹானாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி ஜெபிப்போம்.